வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் பொண்ணு சமையல் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்னோடய வீட்டை சுற்றி காமிக்க போகிறேன். எங்களோட ரூம் வந்து ஒரு சின்ன ரூமு, ப்ளஸ் நிறைய திங்ஸ் நான் நிறையா பார்த்திங்கன்னா ரீயூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறனால எடுத்து வச்சதுனால கொஞ்சம் அதிகமாக குப்பை ஆகிடுச்சு. ஸோ அதை க்ளீன் பண்ண போகிறேன். எல்லாத்தையும் ஒரு இடத்துல அரேஞ்ச் பண்ண போகிறேன். அது எப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ஸ்லேப் தான் இருக்குது, ஒரு கட்டில், ஒரு பீரோ, அதுக்கப்புறம் கொஞ்சம் இடம். இதுதான் எங்களோட வீடு. இதை பார்த்திங்கன்னா நிறைய திங்ஸ் இருக்கிறதுனால எல்லாமே அடைச்ச மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் ஒரே இடத்துல ஆர்கனைஸ் பண்ணுறது தான் இந்த வீடியோ. இதில் நான் பழைய பாக்ஸ், எம்டி பாக்ஸ் எல்லாமே ரீயூஸ் பண்ணியிருக்கேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அதை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இது பார்த்திங்கன்னா அருண் ஐஸ்கிரீம் பாக்ஸு. அதில் எல்லாத்துலேயும் என் பையனோட டாய்ஸ் போட்டு வச்சுருக்கேன். இது ப்ரீமியர் செல்லோ டேப் பாக்ஸு. இதில் சிரப்பு, எமர்ஜென்சிக்கு அதாவது குழந்தைங்களுக்கு மூக்கு அடைச்சிக்கிட்டால் விடக்கூடிய நாசிலின் ஸ்ப்ரே இருக்குது. அதுக்கப்புறம் காய்ச்சல் சிரப்பு, இதெல்லாம் எமர்ஜென்சி சிரப் எல்லாமே இதில் போட்டு வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா பொட்டு விற்கிற டப்பா, அதாவது தள்ளுவண்டி கடையெல்லாம் பொட்டு போட்டு வைப்பாங்க இல்லையா, அது டப்பா. நான் வாங்கும் போது இது கேட்டு வாங்கிட்டேன். இதில் பார்த்திங்கன்னா கம்மு, சிசரு, அடுத்தது ஸ்கேலு, பென்சிலு. ஏன்னா நான் வீடியோ எடுக்கிறனால எனக்கு அடிக்கடி தேவைப்படும். அதை மட்டும் தனியாக அந்த பாக்ஸில் போட்டு வச்சுருக்கேன். இது நான் ஆல்ரெடி உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கேன். பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் எல்லாத்தையும் எப்படி இந்த மாதிரி ஒரு ஆர்கனைசர் பண்ணலாம் அப்படிங்கிறது. அந்த வீடியோக்கான லிங்க்கு நான் மேலேயும் ஐ பட்டன்லேயும் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் தரேன், செக் பண்ணி பாருங்கள். இதில் எல்லாமே என்னோடய சில்க் த்ரெட் ஒர்க்கு, ப்ளஸ் பார்த்திங்கன்னா சிலதில் என்னோடய குசி பின்னு, இந்த மாதிரி ஐட்டம்ஸ் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இப்படி பண்ணுறதுனால நம்மளது எதுவும் மண்ணும் ஆகாது, நீட்டாக இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா இது என் பையன் பர்த்டேக்கு வாங்கிட்டு வந்த கேக் பாக்ஸு. இந்த கேக் பாக்ஸை பார்த்திங்கன்னா நான் சுற்றியும் செல்லோ டேப் போட்டு நீட்டாக ஒட்டி வச்சுருக்கேன். அதனால் இது கேக் பாக்ஸ் மாதிரியே தெரியாது. சைடில் இருக்கக்கூடிய அட்டையும் எடுத்து அழகாக நான் நீட்டாக அந்தமாரி ரெடி பண்ணியிருக்கேன். இது ஃபுல்லாகவே நான் ரீயூஸ் பண்ணலாம் அப்படின்னு வச்சுருக்கக்கூடிய திங்ஸு. ஏன்னா நம்மளோட சேனலில் பார்த்திங்கன்னா அதிகமாக வேஸ்ட் திங்ஸ் ரீயூஸ் ஐடியாஸ் போட்டுட்ருக்கோம். ஸோ நான் நிறைய திங்ஸை பார்த்திங்கன்னா சரி இதெல்லாம் ரீயூஸ் பண்ணலான்னு எடுத்து வச்சுட்டே இருப்பேன். அந்த திங்ஸ் எல்லாமே அந்த பாக்ஸில் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். இது பார்த்திங்கன்னா பேக்கரியில் வாங்கிட்டு வந்த கேக் பாக்ஸு. இந்த பாக்ஸில் பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக இருக்கக்கூடிய ஒயர்ஸு, சார்ஜர் ஒயர்ஸு, இயர்ஃபோன்ஸு, இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்தது இதுவுமே பார்த்திங்கன்னா வாட்டர் பாட்டில் ரீயூஸ் ஐடியாஸில் நான் போட்டது தான். இதில் பார்த்திங்கன்னா ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு அதில் நான் இங்க்கு வச்சுருக்கேன். ஏன்னா என் பையனுக்கு இங்க் ஊற்றுறதுக்கு டெய்லி நான் ஊற்றி கொடுக்கணும். ஸோ தொலைவிட்டே இருக்க முடியாதுன்ட்டு அது அதில் நீட்டாக போட்டு வச்சுருக்கேன். அடுத்தது இது ஷூ பாக்ஸ், என் பையனோட ஷூ வாங்கிட்டு வந்த பாக்ஸு. இந்த பாக்ஸுமே ஃபுல்லாக ஆரஞ்சு கலர் செல்லோ டேப் போட்டு வச்சுருக்கறனால இது ஷூ பாக்ஸ் மாதிரியே தெரியாது. இதில் ஃபுல்லாக என்னோடய வீடியோஸ்க்கு தேவையான உள்ள நூல் பார்த்திங்கன்னா ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதெல்லாமே நீட்டாக ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், இந்த இடம் ஃபுல்லாக நீட்டாக க்ளீன் ஆகிடுச்சு. அந்த பாக்ஸஸ் எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா நான் ஒரு மூலையில் நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். எங்கள் வீடு ஓட்டு வீடுங்கிறதுனால மேலேருந்து பார்த்திங்கன்னா தூசு அதிகமாக கொட்டிகிட்டே இருக்கும். ஸோ எல்லாத்தையுமே இது மாதிரி பாக்ஸ்குள்ளே நான் ஸ்டோர் பண்ணுறதுனால எதுலேயுமே பார்த்திங்கன்னா மண் அண்டாது. அதே சமயம் நான் எனக்கு க்ளீன் பண்ணவும் வசதியாக இருக்கும். டெய்லியும் பாக்ஸை நீட்டாக ஒரு இடத்துல தள்ளி வச்சுட்டு க்ளீன் பண்ணவும் ரொம்பவே வசதியாக இருக்கும். அந்த இடம் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா நீட்டாகிடுச்சு. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி எம்டி பாக்ஸஸ் எல்லாமே ஒரு ஸ்டோர் பண்ணுறதுக்கு உண்டான ஆர்கனைசராக கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதனால தான் இந்த வீடியோ நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனல் தமிழ் பொண்ணு சமையலுக்கு லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் தமிழ் பொண்ணு சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தீங்க கிச்சன் ஆர்கனைசேஷன் வீடியோ போடுங்க அப்படின்னு. ஆக்சுவலி எங்களது கிச்சன்னு தனியாக கிடையாது. இப்போ நான் காமிச்சது பார்த்திங்கன்னா எங்கள் ரூமு பக்கத்துலேயே எங்கள் மாமனார் மாமியார் சேர்ந்துருக்கோம். அவங்களோட ரூம் இருக்குது. அந்த ரூம்லேயே தான் நாங்கள் சமைக்கிறது ப்ளஸ் தண்ணி இந்த மாதிரி எல்லா ஐட்டம்ஸும் வச்சுருக்கோம். அந்த ரூமும் பார்த்திங்கன்னா இதே சைஸ் ரூமு தான். ஸோ கிச்சன்னு தனியாக கிடையாது, பூஜை ரூம்னு தனியாக கிடையாது. ஸோ அதனால தான் நான் பார்த்திங்கன்னா இந்த ரூம் ஆர்கனைசேஷன் வீடியோ நம்ம சேனலில் போடுறதில்ல. இருந்தாலும் நான் உங்களுக்கு ஒரு நாளைக்கு கண்டிப்பாக ஒரு கிச்சன் ஆர்கனைசேஷன் வீடியோ கண்டிப்பாக போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தொடர்ந்து நம்ம சேனலை நீங்கள் வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க. கண்டிப்பாக அந்த வீடியோவும் ஒரு நாள் அப்லோட் ஆகும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய சின்ன வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு கோலம் போடுறதுல இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா
அம்மா ரங்கோலி கோலம் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சேனலுக்கான லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் மேலே ஐ பட்டன்லையும் இருக்குது. தேங்க்யூ.